மகாகவி பாரதியாரின் 135வது பிறந்த தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலியில் அவர் பயின்ற வகுப்பறையில் மாணவர்கள் அவரின் பாடலை பாடி புகழ் அஞ்சலி செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் 135வது பிறந்த தினத்தையொட்டி பல்வேறு இடங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருநெல்வேலியில் அவர் பயின்ற மதுரை திரவையும் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் அவர் எழுதிய இறைவணக்க பாடலை பாடி மரியாதை செலுத்தினர். பெண்களின் உரிமைக்காக பல்வேறு நிலைகளில் போராடியவர் என்பதை பெருமைப்படுத்தும் வகையில் பாரதியார் பயின்ற வகுப்பறையும் மாணவிக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. பிறந்த தினத்தை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இவர் எங்கள் ஸ்கூலில் படித்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இவர் இயற்றிய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாட்டு நாங்கள் பாடினோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் இருக்குது. நாங்கள் அவரோட கிளாஸில் இருந்துட்டு நான் ட்ராயிங் வரைகிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதியார் படித்த பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இங்கு சாதி மத இன வேறுபாடின்றி மாணவ மாணவிகளை நடத்தி வருகிறோம். மகாகவி பாரதியார் 1904ஆம் ஆண்டு தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் அவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அங்குள்ள அவரது உருவச்சிலைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினர், கவிஞர்கள், இலக்கிய அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் கிரண்பேடி, சபாநாயகர் வைத்திலிங்கம், அமைச்சர் ஷாஜஹான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவினர். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் தமிழ் அமைப்பினர் சுப்பிரமணிய பாரதியின் சிலைக்கு மாலை அணிவித்தனர்.